கிறிஸ்தவம் மட்டும் ஓட்டு போட்டா போதும் எனக்கு, முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மயிறு கூட சமானம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. தமிழக பஞ்சாயத்தின் முதல்வர் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்மஸ் விழா, நெல்லையில் ஒரு கிறிஸ்மஸ் விழா, அதை முடிச்சுட்டு அப்படி நேராக மாலையில் வந்து சென்னையில் வந்துட்டு அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம், அதில் போயிட்டு நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்காரு. கூடவே அவருடைய முதல்வர் பிள்ளை அவரு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துகிட்டே இருக்காரு. கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாங்க, வாக்குச்சாவடிக்கு வந்து அந்த வாக்குச்சாவடி போகிற முகவர்களுக்கான முகாமில் கலந்துக்கிறாங்க. எந்த ஒரு இந்துவையும் பார்த்து ஓட்டு கேட்க வரவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது கிறிஸ்தவம் மட்டும் ஓட்டு போட்டா போதும் எனக்கு, முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்ற வந்து நமக்கு அனுமதி கிடையாது. அங்குள்ள கிராமத்தில் உள்ள பெண்கள் போய் தாய்மார்கள் போய் கதறாங்க, எங்களை தீபம் ஏற்ற விட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து தற்கால வந்து சந்தனக்கூடு விழா நடத்துங்க, நாங்க சந்தனக்கூடு விழா நடத்த வேணாம்னு சொல்லல, நீங்க அவங்க தாராளமா நடத்த சொல்லுங்க, ஆனால் எங்களையும் அனுமதியுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல்துறை என்ன செய்யணும், மதிக்கவே இல்லை. அவங்க கைது பண்ணி தூக்கி வச்சிருக்குது. தாய்மார்களை வந்து தீபமேற்ற கையில் அகல்விளக்கோட போன தாய்மார்களை கைது பண்றாங்க. ஆனா எங்கிருந்தோ வந்த அந்த அரேபிய அடிமைகளாகி போனவங்களுக்கு வந்து தற்கா மேல வச்சுக்கிட்டு ஏதோ சமாதியை பயிற்சி வச்சுட்டு அங்க வந்து சந்தன குடிவிழா நடத்துறதுக்கு இந்த தமிழக காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. இதுல என்னன்னா சொன்னதுதான், தமிழக முதல்வர் வந்து கிறிஸ்துமஸ் விழா இந்த மாதிரி முஸ்லிம்களை வந்து மனதை குளிர்வித்தால் மட்டும் போதும், இந்துக்கள் வந்து எங்களுக்கு வந்து மயிரா கூட மதிக்கல அப்படின்றாரு அவரு. நீங்களே மயிறு கூட சமானம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இந்துக்கள் வந்து இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம வந்து உதிர்ந்து போன மயிராகத்தான் இந்த ஆட்சியாளர்களால் மதிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து வரும் தேர்தலில் விழிப்புடன் இருப்போம். தேசத்தை காப்போம், தெய்வீகம் காப்போம்.